ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிச்சன் கிளைமேட். சப்பாத்தி பூரிக்கு தொட்டுக்கக்கூடிய வெஜிடபிள் குருமா. நான் எப்போவும் எப்படி எங்கள் வீட்டில் சமைக்கணும் அந்த மெத்தடில் இந்த குருமா செஞ்சு காமிச்சிருக்கேன். உங்களுக்கு இந்த மெத்தட் புதுசாக இருந்ததுன்னா ஒரு தடவை இது மாதிரி செஞ்சு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு ஒரு குக்கரில் எண்ணெய் விட்டுக்கலாம். 2 பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய், கடுகு விட்டு தாளிச்சிக்கலாம். அது கூட கடலைப்பருப்பு, உளுத்தப்பருப்பு நான் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் கடுகு நல்லா புரிஞ்சதுக்கப்புறமா 2 பச்சை மிளகாய், ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டு நல்லா தாளிச்சுக்கணும். கட் பண்ணி வச்சுருக்க பெரிய வெங்காயம் சேர்த்து அதையும் நல்லா இதோடு சேர்த்து வதக்கி விட்டுணும். ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்து நான் இதோடு சேர்த்துருக்கேன். இஞ்சியோட அளவு ஒரு 40%, பூண்டோட அளவு ஒரு 60% இருக்கணும். அதுதான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட ரேஷியோ. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த காய்கறியெல்லாம் சேர்த்துக்கலாம். நான் கேரட்டு, பட்டாணி, பீன்ஸ் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு கூடவே நீங்கள் காலிஃப்ளவர், உருளைக்கிழங்கு வேணும்னாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். நமக்கு எடுத்து வச்சுருக்க எல்லா காய்கறியும் இதெல்லாம் சேர்த்து இதை நல்லா வதக்கி விட்டுட்டு ஒரு தக்காளியும் கட் பண்ணி இதோட நான் சேர்த்துட்றேன். அப்புறம் இந்த காய் கொஞ்சம் நல்லா வதங்கணுங்கிறதுக்காக நான் உப்பு சேர்க்குறேன். உப்பு நான் கல் உப்பு சேர்க்குறேன். உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த அளவுக்கு நீங்கள் உப்பு கூட குறைய சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்க்கும்போது காய் கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கும். இப்போ நல்லா கிளறி விட்டுட்டு இப்போ மசாலாலாம் சேர்க்க ஆரம்பிச்சிடலாம். கொஞ்சமாக மஞ்சள் பொடி சேர்த்துருக்கேன். அப்புறம் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். நீங்கள் காரத்துக்கு காரப்பொடி, மிளகாய் பொடி சேர்த்திங்கன்னா கொஞ்சம் தனியாகவும் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக ஃப்ளேவருக்காக நான் கரம் மசாலாவும் சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு இந்த காய் வேகிற அளவுக்கு தேவையான தண்ணியும் விட்டு குக்கரில் மூடி போட்டு ஒரு 2 விசில் விடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ நம்ம மசாலா அரைக்க போகிறோம். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய், இது கிட்டத்தட்ட 1/2 மூடி இருக்கும். நீங்கள் எவ்வளோ பேருக்கு குழம்பு வைக்க போகிறீங்களோ அந்த அளவுக்கு தேங்காய் எடுத்துக்கோங்க. இப்போ இது நான் ஒரு கைப்பிடி தேங்காயும் ஒரு கைப்பிடி பொட்டுக்கல்லையும் நான் சேர்க்குறேன். பொட்டுக்கல்லை எந்த அளவுக்கு சேர்க்குறீங்களோ அந்தளவுக்கு குழம்புக்கு திக்னஸ் கொடுக்கும். ஒரு ஸ்பூன் சோம்பு வச்சு அரைச்சி எடுத்துக்கலாம். நான் இதில் கசகசா சேர்க்கலை, சோம்பு மட்டும் வச்சு அரைச்சி ஃபஸ்ட்டு கொரப்பாக அரைச்சிட்டு அப்புறமா தண்ணி சேர்த்து அரைக்கிறேன். நான் எப்போவும் சப்பாத்திக்கு குருமாவோட பேஸ்ட்டு இந்த மாதிரி தான் ரெடி பண்ணுறேன். ஒவ்வொரு வாட்டியும் ஒவ்வொரு மாதிரி நான் இந்த தேங்காய் பேஸ்ட்டு ரெடி பண்ணுவோம். அதுக்கு தகுந்த மாதிரி இந்த டேஸ்ட்டு மாறும். இப்போ இந்த தேங்காவோட முந்திரி, கசகசாலாம் சேர்த்து அரைக்கும்போது அது ஹோட்டல் ஸ்டைல் டேஸ்ட்டு கொடுக்கும். முந்திரி அவ்வளோவா நல்லது இல்லை கொலஸ்ட்ரால் இருக்கவங்களுக்குங்கிறதுனால நான் அதை அவாய்ட் பண்ணிவிட்டு அதுக்கு பதிலாக பொட்டுக்கல்லை சேர்த்து அரைச்சி விட்டுருக்கேன். ஸோ இந்த மாதிரி குருமா வைக்கிறவங்களுக்கு யாருக்காவது புதுசாக இருந்தால் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த சப்பாத்தி குருமா. அவ்வளோதான். இப்போ ப்ரெஷர் இறங்கினோடனே மூடியை திறந்துட்டு நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் விழுது இதோடு சேர்த்து நல்லா கொதிக்க விட்டு கொத்தமல்லி தலையெல்லாம் தூவி இறக்கணுன்னா நல்லா கமன்னு ரொம்ப டேஸ்ட்டான காரசாரமான சப்பாத்திக்கு குருமா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்கள் கிச்சனில் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக கிச்சன் கிளைமேட்டை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ண மறந்துடாதீங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவோட மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.